மிஸ்டர் மைக்கேல் டிசோசா, ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன்? எங்க வச்சு அவரை கொலை பண்ணேன்? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டது. மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்தினா குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து. You are a perfect gentleman. நான் என் ரிவால்வருக்குள்ள எப்பவுமே தோட்டாக்கள் போடுறது இது சுடுறதுக்காக இல்லை, சும்மா தொடறதுக்காக. நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செஞ்சதில்லை. இருக்கிறவங்க கிட்ட எடுப்பேன், இல்லாதவனுக்கு கொடுப்பேன். I'm a true Christian. ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைச்சது? சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் வழக்கம் போல ரோட்ல பிப்பாய்களை தள்ளி காத்துட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்ததை பார்த்து ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். கார் வந்தது, நின்னது. டிரைவர் சீட்டை ஒருத்தர் இருந்தான், பின் சீட்டை ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா டிரைவர் சீட்டை இருக்கிறவன். என் ரிவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்டேன். அவன் பின் சீட்டை இருந்தவன் கைது இருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான். இப்போ நீ சொல்லிதான் ரவி, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பின் சீட்டை இருந்தது பிரேதம். அந்த பிரேதம் தான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ். டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன். எக்ஸாக்ட்லி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அந்த கொலை குற்றம் என் தலைமையில விழுந்திருக்கு. ஐ see. அதனால என்ன தேடி வந்தியா? எஸ், அந்த கொலைகாரன் யாருன்னு மறுபடியும் ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதோ என்னுடைய பைனாக்குலர். ஒருத்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மைக்கேல், கேன் யூ டு மீ a favor? அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். What? 5 lakhs? Yes, 5 lakhs. பரிசு பணம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நம்ம உலகமே வேற. ஓகே, மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க? பிரகாஷ் கடையில். ரவி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கலாமா? திருப்பி கொடுத்துருக்கலாம். இது ஜென்டில்மேன்ஸ் ப்ராப்ளம். I believe you.